அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழரசு ஒளி. நான் உங்கள் சரவணன். முதல்ல லைவ் போறதுனால 6 மணிக்கு எப்படி லைவ் போறதுன்னு முயற்சி பண்ணி ஒரு வழியா இப்பதான் லைவுக்கு வந்திருக்கேன். இதுக்கு நடுவுல சிஸ்டம்ல வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வேற வழி இல்லாம மொபைல் வழியாகத்தான் நான் வந்து இன்றைக்கு லைவுக்கு வந்திருக்கேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய லைவ்ல போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மற்றபடி இன்னைக்கு இந்த லைவ்ல வந்து நான் பேச போறது ஒரு முக்கியமான வரலாறு சார்ந்த விஷயம். அதுவும் நடப்பு நிகழ்வோட ரொம்ப தொடர்புடைய, அதுவும் தமிழ் தேசியத்துக்கு இன்னும் ரொம்ப தொடர்புடைய முக்கியமான ஒரு பேசுபொருள். அதனால அதை பத்தி என்னன்றதை முதல்ல விரிவா சொல்லிடுறேன். கமலஹாசன் தக் லைஃப் படவிழாவில் என்ன பேசினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அநேகமா மே 27 நினைக்கிறேன் அவர் தக் லைஃப் படவிழாவில் பேசின ஒரு அன்பான பேச்சு. என்னுடைய இன்னொரு குடும்பம்னு சிவராஜ்குமாரை காமிச்சு அவருடைய குடும்பத்தை இன்னொரு குடும்பம்னு சொல்லி எங்களுடைய தமிழ் மொழியில இருந்தா அவங்களுடைய கன்னடம் வந்தது, அதனால நாம் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு ஒற்றுமைக்கு பேசப்பட்ட ஒரு வார்த்தையை இன்றைக்கு தங்களுடைய இனவெறிக்கு தீனியாக கன்னடர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இதுல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு கர்நாடகாவினுடைய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைந்திருந்தது. 2 முக்கிய காரணங்களுக்காக. ஒன்று, ஈசாலா கப் நமதே அப்படின்னு சொல்லி வெட்டி வீராப்பு பேசிக்கிட்டு இருந்த 18 வருடங்களாக கப்பே வெற்றி பெறாத, கோப்பையே வந்து கையில தாங்காத ஒரு அணி ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அந்த அணி ஒரு வழியாக வெற்றி பெற்று விட்டது. 2013 எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கிரிக்கெட் மேட்ச், சினிமா இந்த 2 விட்டுமே ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஆனால் அண்மையில எனக்கு தெரிஞ்சு நேற்று கூட நான் அந்த மேட்ச் எல்லாம் பார்க்கல. 12 மணிக்கு அந்த மேட்ச்ல வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதையும் கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டு தான் நான் பார்த்தேன். என்னன்னா, மே 27 நடந்த பிரச்சனைக்கு ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வாய் திறக்கல. ஐயா உதயநிதி அவர்களுக்கு அமலாக்கத்துறை காய்ச்சல் என்ற திமுகவினருக்கு மட்டுமே பரவக்கூடிய ஒரு அரிய வகை காய்ச்சல். அதனால அவர் உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருக்காப்ல. அதனால அவர் பேச மாட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய அப்பாவுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம். அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்திலையும் பொதுக்குழு, அந்த ரோட் ஷோ இதெல்லாம் முக்கியமான வேலையா இருக்கிறதுனால அவரு இப்போதைக்கு இதை பத்தி வாய் பேச மாட்டாரு, கண்ணை திருப்பி பார்க்க மாட்டாப்ல. அந்த அளவுக்கு வந்து போக்கஸ்டா அந்த விஷயத்த மட்டும் இருக்கிறாரு. ஆனால் கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கறாங்க, நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. மற்றவங்களே சொல்லல, நான் மட்டும் எதுக்கு மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆக மொத்தம் இவங்கள யாருக்குமே இன உணர்வு, மொழி உணர்வு, இந்த அவங்க சொல்லுவாங்களே திராவிட உணர்வு, அந்த விளக்கணம் கூட இல்லை போல. ஸோ இவ்வளவு கேவலமான சூழல்ல தமிழ்நாட்டில் தமிழனை, தமிழ் இன உணர்வை, ஏன் தமிழ் தாயவே தனியா அனாதையா விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை தான் இருந்துச்சு. கன்னடர்கள் இதுவே 2004க்கு முன்னாடி இப்படி பேசியிருந்தாங்கன்னா, கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் வந்து ஒரு 108 நாள் வனவாசம் போயிட்டு இருந்தாரு. வேற யாரும் கூட்டு போல, தமிழ்ன போராளியான நம்ம சீயா வீரப்பனார் தான் கூட்டிட்டு போனாரு. சீயா இன்னைக்கு இல்ல, அந்த கொழுப்புல நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க. சீயா இல்லாத குறைய போகிறதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு இந்த இனத்துக்காக முழு மூச்சாக உண்மையாக போராடி கொண்டிருக்கிறார், குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த நேரத்திலும் பல புல்லுருவிகள் நமக்கு காலு கீழே முதைச்சுக்கிட்டு படம் போச்சு, பணம் போச்சு, டேய் மானம் போச்சுடா. சங்கமம் படத்துல மணிவன் சொல்லுவாரு, டேய் இவ்வளவு பேர் இருக்கீங்களே, படம் போச்சு, பணம் போச்சு, பணம் போச்சுன்னு சொல்றீங்களே, அது போச்சு இது போச்சுன்னு சொல்றீங்களே, ஒருத்தன் கூட மானம் போச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரிதான் நம்ம இவங்களை கேட்க வேண்டியதா இருக்கு. முதல்ல தக் லைஃப் படம் வந்து கர்நாடகால ஓடினாதான் வருமானம் வரும்னு கிடையாது. உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க கமல் ரசிகர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கிட்டையும் இந்த படம் போய் சேர்ந்தாலே போதும். ஸோ இந்த கன்னட இனவெறி எங்க இருந்து தொடங்குச்சு, இதை நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு. ஐயா கமலஹாசன் சொன்னார் இல்லையா, என்னுடைய இன்னொரு குடும்பம், அந்த குடும்பத்திட்ட இருந்து தான் இந்த இனவெறி தொடங்குச்சு. அது எப்படிங்கிறத நான் சொல்றேன்.
முதல்ல கர்நாடகாவுல கன்னட படங்களை தவிர்த்து மற்ற படங்களை திரையிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அரசியலை யார் தொடங்கி வச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கான விடையை பார்க்க போறோம். ரெண்டாவதாக கர்நாடகாவுல இனவெறி பிரச்சாரத்தை யார் தொடங்கி வச்சா, எப்படி தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். கர்நாடகாவுல இந்திய விடுதலைக்கு பிறகு கர்நாடகா முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமைதியான மாநிலமா தான் இருந்துச்சு. ஆந்திரா தான் மொழிவாரி மாநிலங்களுக்காக போராடினாங்க. ஆனால் சம்யுக்த கர்நாடகான்னு கர்நாடகாவிலுமே ஒருங்கிணைந்த கர்நாடகாவுக்கான ஒரு போராட்டம் இருந்தது. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைத்து நீண்ட காலம் காங்கிரசுடைய முதலமைச்சர்கள் தான் அங்க முதலமைச்சர்களாக இருந்தாங்க. அதுல 1972 நினைவு தேவராஜ் அரசு அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. அவரு முதலமைச்சராவதற்கு காரணமே ஒரு தமிழர் தான். ஏன்னா டிஇடி பிள்ளை என்கின்ற கர்நாடகாவில் உள்ள கோலார் தங்கவயல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தங்கவயல் தமிழர் டிஇடி பிள்ளை அப்படின்னு அவருடைய பேர். அவர் பட்டினி போராட்டம் இருந்ததன் விளைவாக தேவராஜ் அரசுக்கும் சென்ன பசவாப்பாவிற்கும் இடையிலான அந்த போட்டியில தேவராஜ் அரசு தான் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு செய்யப்படுது. அப்படி தேவராஜ் அரசு அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. தேவராஜ் அரசு அவர்கள் தான் கர்நாடகாவில ஒக்கலிகா லிங்காயத்தற்ற ரெண்டு சமூகங்கள், ரெண்டு ஆதிக்க சமூகங்களற்ற முதல் முதலமைச்சர். கர்நாடகாவுக்கு கர்நாடகான்னு பேர் வச்சுதான் அவர் தான். அதற்கு பிறகு அவர் கர்நாடகாவில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. குறிப்பாக கர்நாடகாவில் கொத்தடிமை முறையை ஒழிச்சார். இரவுகளில் தலித்துகள் மட்டும் மண் சுமந்து செல்லக்கூடிய அந்த கொத்தடிமை முறை, உழைப்பு சுரண்டல் முறை இதெல்லாத்தையும் ஒழிச்சு கர்நாடகாவில் ஒரு முற்போக்கு முதலமைச்சராக முதலில் தோன்றியவர் தேவராஜ் அரசு அவர்கள் தான். அவருக்கு தமிழர்களுமே நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. அவரும் தமிழர்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாரு. அவருடைய அமைச்சரவையில் இருந்த பசவலிங்கப்பா அப்படின்ற ஒரு அமைச்சர், அவருமே தமிழர்களோட ரொம்ப நல்லுறவோட தான் இருந்தார். இப்படி 1980 வரைக்குமே கர்நாடகாவில் கர்நாடக தமிழர்களுக்கும் கர்நாடக அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான உறவுங்கிறது ரொம்ப சுமூகமா இருந்துச்சு. அதுலயே அவங்க நல்ல முதலமைச்சர்களை ஆதரிச்சாங்க, நல்ல முதலமைச்சர்கள் அந்த மக்களையும் ஆதரிச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு நடந்ததுதான் கொடூரம். அப்படி என்ன கொடூரம் நடந்துச்சுன்னா 1965 கர்நாடகா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது. வந்ததற்கு பிறகு பெரும்பாலும் முதல் மொழியாக ஹிந்தி, இரண்டாவது மொழியாக சமஸ்கிருதம், மூன்றாவது மொழியாக ஆங்கிலம். இப்படி 3 மொழிகளும் சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கிலம், இந்த 3 மொழியும் தான் பெரும்பாலானவர்களால விரும்பி படிக்கப்படுது. இதனால முதல் மொழியாக கருதப்பட வேண்டிய கன்னடர்களின் தாய்மொழியான கன்னடத்தை கன்னடர்களே எடுத்து படிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு பெருங்குறை கர்நாடக தேசியவாதிகள் கிட்ட நிறையவே இருந்துச்சு. அந்த குறையை போக்கும் விதமாக தேவராஜ் அரசு அவர்கள் ஒரு கமிட்டியை போடுறாரு. 1979 இந்திரா காங்கிரசுக்கும் தேவராஜ் அரசுக்குமே ஒரு பெரிய முரண்பாடு ஏற்படுது. இந்த நேரத்துல தான் இந்த கமிட்டியும் அமைக்கப்படுது. 20 அக்டோபர் 1979 தேவராஜ் அரசு அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது முதல் மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை நீக்கி தமிழ் மொழி கன்னடத்தை முதல் மொழியாக, அவரவர் தாய்மொழியை முதல் மொழியாக, சொன்னா முதல் மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை நீக்குவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த கமிட்டிக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த கமிட்டிக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது இல்லையா, அதற்கு தலைவர் யாருன்னா வி.கே. கோகாக், பேராசிரியர் வி.கே. கோகாக், பத்மஸ்ரீ வி.கே. கோகாக். இதெல்லாவற்றுக்கும் மேல கர்நாடகாவில் ஞானபீட விருது பெற்ற 5வது எழுத்தாளர் இந்த வி.கே. கோகாக் அவர்கள் தான். இவர் வந்து கர்நாடக பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தராகவும் இருந்தவர். எழுத்தாளர், கல்வியாளர், பத்மஸ்ரீ விருது பெற்றவர். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இந்த வி.கே. கோகாக் அவர்களை இந்த கமிட்டிக்கு தலைவராக நியமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை உருவாகுது. ஏன்னா அந்த வி.கே. கோகாக்கை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. முழுமையான பெயர்னு பாத்தீங்கன்னா வி.கே. கோகாக்குடைய முழுமையான பெயர் விநாயக் கிருஷ்ண கோகாக். இந்த விநாயக் என்ற பெயரை கேட்ட உடனே நீங்க நல்லா வந்து கொஞ்சம் லைட்டா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வி.டி. சாவர்கர், விநாயக் தாமோதர் சாவர்கர். பெரும்பாலும் வந்து கர்நாடகாவுடைய எல்லை, இந்த வட எல்லையில இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து
மகாராஷ்டிராவுடைய கொங்கன் ரீஜியன், கர்நாடகாவுடைய கொங்கன் ரீஜியன்ல ஒரு பிராமணர்கள் வசிக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் தேசஸ்தா பிராமணர்கள். இவங்க யாருன்னா, ஆர்எஸ்எஸ்ஐ தோற்றுவித்த இந்து மகாசபையை நடத்துகின்ற கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்துத்துவ பாசத்தை உருவாக்கிய சித்பவா பிராமணர்கள் என்று சொல்லப்படுகின்ற சித்பவா பிராமணர்களுடைய அந்த வழிவந்தவர்கள். சித்பவாங்கிறது ஒரு கிராமத்துடைய பெயர். தேசஸ்தா பிராமணர்கள் என்பது அந்த பிராமண பிரிவினுடைய பெயர். இந்த தேசஸ்தா பிராமணர்களை அந்த பிராமண பிரிவை சேர்ந்தவர் தான் இந்த விநாயக் கிருஷ்ண கோகாக். இவருடைய தாய்மொழி தமிழ் கிடையாது. சாரி, இவருடைய தாய்மொழி கன்னடம் கிடையாது. இவர் வந்து ஒரு மராட்டிய பிராமணர். ஆனாலும் கூட கன்னடத்துல நல்ல புலமை பெற்றதுனால, கன்னட எழுத்தாளரா இருந்ததுனால, கன்னட பேராசிரியராக இருந்ததுனால, துணைவேந்தரா இருந்ததுனால, இவர் அந்த கமிட்டியினுடைய தலைவரா போடுறாங்க. இவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வரம்பு என்ன? அதாவது முதல் மொழியா இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை நீக்கணும். அது எப்படி நீக்கிறது? அதுதான் கமிட்டிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான வேலை. அந்த வேலை தான் இவருடைய அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட பணியுடைய வரம்பு. அந்த பணி வரம்பை தாண்டி இவர் ஒரு வேலையை பார்க்கிறார். அவரவருடைய தாய்மொழி முதல் மொழின்னு கொடுக்கறத விட்டுட்டு, இது அவருடைய தாய்மொழியை தாண்டி கன்னடம் எல்லோருக்கும் கட்டாய மொழின்னு முதல் மொழியை கொண்டு வர்றார். இதனால என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே அவங்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொள்ள முடியாம ஒரு அபாயத்துக்கு போகும். ஏன்னா, ஒருங்கிணைந்த கர்நாடகாவில் மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சதற்கு பிறகு கர்நாடகாவில் இன்று வரைக்குமே 69 விழுக்காடு வரைக்கும் தான் கன்னடர்கள் இருக்காங்க. சிலர் 66 விழுக்காடுன்னு சொல்றாங்க. 2011 சென்சஸ் படியுமே 66 விழுக்காடுன்னு தான் சொல்லப்படுது. அப்போ 60லிருந்து 70 விழுக்காடு அளவுல தான் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடர்கள் கர்நாடகாவில் வசிக்கிறாங்க. இப்போ மிச்சம் 30 விழுக்காடு திப்பு சுல்தான் போன்ற இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்ததுனாலையும், விஜயபூர் சுல்தான் மாதிரியான சுல்தானகங்கள் இருந்ததுனாலையும் உருது பேசக்கூடிய மக்கள் அங்க கணிசமாக இருக்கிறாங்க. 9 விழுக்காடு உருது. மராட்டியர்கள், ஏன்னா மராட்டிய எல்லை பகுதி கர்நாடகாவுக்குள்ள இருக்கு, கர்நாடகா மராட்டிய எல்லை பகுதி இருக்கு. அதனால மராட்டி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க, தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்குகள் கொஞ்சம் இருக்கிறாங்க. இப்படி கன்னடத்தை சாராத மொழி சிறுபான்மை மக்கள் கர்நாடகாவில் 30 விழுக்காடு வசிக்கிறாங்க. இந்த 30 விழுக்காடு மக்கள் வசிக்கிறதுனால அதனுடைய எல்லை புறங்கள், எல்லை பகுதிகள் எல்லாம் பிற மாநிலங்களுக்கு போவதற்கான அபாயம் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்பவும் கூட பெல்காம் பகுதியை மகாராஷ்டிரா கொடுக்கணும்னு மராட்டியர்கள் இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்நாடகாக்குள்ள நீண்ட காலமா இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த கன்னட மொழி தெரியாதவர்கள் 30 விழுக்காடு மொழி சிறுபான்மை மக்கள், அவங்க தான் பெரும்பாலும் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க. அதனால இந்த கன்னடத்தை முதல் மொழின்னு கொண்டு போய் மொழி சிறுபான்மை மக்கள் கிட்டையும் அவங்களுடைய தாய்மொழியை அழித்து எல்லோரையும் கன்னடமயமாக்க வேண்டும் என்கின்ற கன்னட இனவெறி அவர்களுக்குள் துளிர்விட ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வி.கே. கோகாக் ஜனவரி 27, 1981 அறிக்கை கொடுக்குறாரு. தேவராஜ் அர்ஸ் தான் இந்த கமிட்டியை போடுறாரு. அவருடைய ஆட்சி காலத்துல அமைக்கப்படுது. ஆனாலும் கூட இவருடைய இந்த கமிட்டியுடைய அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி தேவராஜ் அரசனுடைய ஆட்சி கவிழ்ந்து போகுது. இந்திரா காந்தியை எதிர்த்ததன் காரணமாக அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இந்திரா காந்தியின் அடிவருடி என்று பலராலும் வர்ணிக்கப்படக்கூடிய குண்டுராவ் அவர்கள் வந்து முதலமைச்சராக்கப்படுறார். அவர் ஒரு 3 வருஷத்துக்கு உள்ளதான், ரொம்ப குறைவான காலகட்டம் தான் முதலமைச்சராக இருந்தார். அப்படி குண்டுராவ் முதலமைச்சர் ஆக்கப்பட்ட பிறகு நடந்ததுதான் கொடூரத்திலும் கொடூரம். என்னன்னா, குண்டுராவ் கூட முதல்ல இந்த வி.கே. கோகாக் கமிட்டியுடைய பரிந்துரைகளை முழுமையா ஏத்துக்கல. அவரவர் தாய்மொழியே முதல் மொழி அப்படின்னு தான் அவர் வந்து அரசாணை பிறப்பிக்கிறாரு. அந்த அரசாணை இவங்களுக்கு கோபம் ஊட்டுது. அதன் அடிப்படையில வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அரசாணையை நீக்கிட்டு புது அரசாணை கொண்டு வரப்பட வேண்டும், எல்லோருக்கும் கன்னடம் கட்டாயம்னு, எல்லா மக்கள் மேலும் கன்னடத்தை கட்டாயம்னு திணிக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. அதுதான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கன்னடா ஆர் மதர் டங். இந்த மதர் டங்க்ல உருது, தமிழ், தெலுங்கு, மராட்டி, வேற எந்த ஆங்கில இந்தியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கில இந்தியர்களுக்கு இங்கிலீஷ், அது போக வட மாநிலத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி, இப்படி எல்லாம் இருக்கும். நீங்க தமிழ்நாட்டிலுமே பாத்தீங்கன்னா பிறருக்கு அவங்களுடைய தாய்மொழியை படிப்பதற்கான முழு உரிமை இருக்கு. இப்போ உருதுவை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவங்க வந்து உருது எடுத்து படிப்பாங்க, அரபிக் எடுத்து படிக்கிறவங்க இருக்காங்க, பிரெஞ்சு வந்து எடுத்து படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆப்ஷனல் லாங்குவேஜாவும் எடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாவும் எடுப்பாங்க.
அப்ப இப்படி எடுத்து பேசுறவங்கலாம், இப்படி எடுத்து படிக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டிலுமே இருக்காங்க. இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான். நீங்க ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா, இன்னொன்னு ஆங்கிலமா போயிடும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் தமிழை புறக்கணித்து விட்டு நீங்க இன்னொரு மொழியை படிக்க முடியும். ஏன்னா மொழி சிறுபான்மை மக்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு திட்டமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கர்நாடகால அத கூட அவங்களால ஏத்துக்க முடியல. கன்னடா ஆர் மதர் டங் அப்படிங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியாதனால, அவங்க என்ன பண்றாங்க, முதல் மொழியாக கன்னடா ஆஸ் அ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கொண்டு வரணும். சோல் லாங்குவேஜ் அப்படின்னு அவங்க கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இதற்காக கன்னட எழுத்தாளர்களுடைய சங்கம், ஏன்னா வி.கே. கோகாக் ஒரு அடிப்படையில் ஒரு எழுத்தாளர். அதனால கன்னட எழுத்தாளர்களுடைய சங்கம் இதுல பெரிய அளவுல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அரசு கூட போராட்டம் பண்றாங்க. குண்டுராவனுடைய அரசு முதல்ல இதை கேட்கல. அதற்கு பிறகு இந்த கன்னட எழுத்தாளர்கள் கன்னட திரைப்பட நடிகரான டாக்டர் ராஜ்குமாருக்கு கடிதம் எழுதுறாங்க. அவர் அப்ப சென்னையில இருக்கிறார். அவர் உடனடியாக ஒரு கடிதம் எழுதி, நான் வந்து இதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கேன். என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய செல்வம், நான் திரையில சம்பாதிச்ச புகழ் எல்லாத்தையும் நான் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அவர் கலர. கமல் சொன்னார் இல்லையா, என்னுடைய இன்னொரு குடும்பம்னு சிவராஜ்குமாரை காட்டினார்ல, அந்த சிவராஜ்குமாருடைய அப்பா ராஜ்குமார் அவர் தான் முதல்ல இந்த இனவெறி போராட்டத்தை தொடங்கி வச்சார். கன்னட சலுவாளி அப்படிங்கிற பேர்ல கர்நாடகா முழுக்க பயணம் போனார். எங்க இருந்து எங்க வரைக்கும் தெரியுமா, பெலகாவில, அதாவது கர்நாடக மகாராஷ்டிரா எல்லைன்னு சொல்லப்படக்கூடிய பெலகாவில தொடங்கி பெங்களூர் வரைக்கும், தமிழ்நாடு எல்லையில தான் பெங்களூர், ரொம்ப பக்கம் தான், எல்லை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பயணத்தை மேற்கொள்றாரு. இந்த பெலகாவில பிறந்தவர் தான், இந்த பெலகாவியினுடைய அந்த பெலகாவி மராட்டி வழக்க பேசக்கூடியவர் தான் இங்க இருக்கக்கூடிய கன்னட மராட்டியரான ஐயா ரஜினிகாந்த் அவர்கள். அவர் வந்து கர்நாடகாவில் பிறந்த, கர்நாடகாவில் வாழ்ந்த ஒரு மராட்டியர். அவருடைய அந்த ஸ்லாங்னு பாத்தீங்கன்னா, அந்த பெலகாவி மராட்டி தான் அவர் ரொம்ப நல்லா பேசுவாராம். தர்பார் ஆடியோ லான்ச்சா ஒரு இன்டர்வியூ அதுல ஒரு சொல்லியிருப்பாரு, நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதுல சொல்லியிருப்பார், பெலகாவ் மராட்டின்னா சொல்லியிருப்பார், பெலகாவ் மராட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட கன்னட மராட்டியரான ரஜினிகாந்தை இங்க தலைமையில தூக்கி வச்சு மான மராட்டியனே தமிழ்நாட்டை ஆளவான்னா நிறைய பேர் போஸ்டர்லாம் விட்டாங்க. இந்த கொடுமைகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் பிறகு இந்த பெலகாவிலிருந்து பெங்களூர் வரைக்கும் அவர் பயணத்தை மேற்கொண்டதற்கு பிறகு, குறிப்பா அவர் வந்து தங்கவயல் பகுதிக்கு போறாரு. தமிழர்கள் வந்து பலரும் செறிந்து வாழக்கூடிய கோலார் தங்கவயல் பகுதிக்கு போய் அங்க ஒரு மேடை போட்டு பேசுறாரு. 3 ஜூலை 1982ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்படி ஒரு போராட்டத்தின் காரணமாக அரசாணை மாற்றப்பட்டு விட்டால் நம்முடைய தாய்மொழியை படிக்கும் உரிமை போய்விடுமே அப்படிங்கிற ஒரு கவலையில அவங்க வேற வழி இல்லாம அவங்களும் ஒரு பேரணி போறாங்க. அதற்கு 2 நாளுக்கு பிறகு அவர் 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி 1982 அங்க வராரு. ஜூலை 5ஆம் தேதி 1982 அவங்க ஒரு பேரணி நடத்துவதற்கு தயாராகி பேரணி நடத்துறாங்க. அதுல உருது தாய்மொழியாக கொண்டவர்கள், மராட்டியை தாய்மொழியாக கொண்டவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி அது. அதனால அவங்களும் பிற மொழிய தாய்மொழியாக கொண்ட மொழி சிறுபான்மை மக்களும் ஒன்று சேர்ந்து அங்க ஒரு பேரணி நடத்துறாங்க. அந்த பேரணியில கல் வீசி கலைக்கப்பட்டு கலவரம் உண்டாக்கப்பட்டு தமிழர்கள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. தமிழர்கள் 4 பேர் பேரு திரு உதயகுமார், திரு பரமேஷ், திரு மோகன், திரு பால்ராஜ். இந்த 4 இளைஞர்களும் தான் அந்த போராட்டத்துல சுட்டுக் கொல்லப்பட்ட தங்கவயல் தங்கங்கள். இதை எழுதினவர் இந்த புத்தகம் தாய்மொழி கல்வி செல்லா காசா கிள்ளுக்கீரையா அப்படின்னு தமிழ் தேசியவாதியும் தலைவர் மேதகுக்கு நிதி திரட்டி கொடுத்தவருமான தமிழ் தேசிய விடுதலை போராளியான புலவர் மகிவை பாவுசைக்கோ அவர்கள், தனித்தமிழ் இயக்க போராளி. ஐயா புலவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோடு இருந்தவர் புலவர் மகிவை பாவுசைக்கோ அவர்கள் இந்த நூல் எழுதினாரு. இதுல கன்னடர்கள் தமிழர்கள் மீது என்னென்ன அடக்குமுறை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஏவிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதுல குறிப்பாக ஒரு காலகட்டத்துல தங்கவயல் பகுதியில 130க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருந்துச்சு, இன்னைக்கு வெறும் 17 பள்ளிகள் தான் இருக்குன்னு இந்த புத்தகத்துல எழுதுறாரு. இந்த புத்தகம் அநேகமா உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. தமிழர் களம் தான் இதை வெளியிட்டது. ரொம்ப முக்கியமான கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான தமிழ் தேசிய விடுதலை இயக்கம். இங்க தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் கிடையாது. ஆனா 80களிலேயே அவங்கெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகளா உருவாயிருக்கிறாங்க. 1982 ஆகஸ்ட் மாதம் இங்க இருந்து ஐயா ஆணைமுத்து அவர்கள், மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவரான நிறுவனரான ஐயா வே ஆணைமுத்து அவர்கள், அவர் பெரியாரியவாதி எல்லாத்துக்கும் தெரியும். அதை தாண்டி அவர் தமிழ் மக்களுக்காக போராடினார்.
அவர் வந்து தமிழக ஆய்வரன் அப்படின்னு ஒரு அமைப்பு பெங்களூர்ல இருக்கு. அவங்க வந்து திராவிட இயக்கத்தின் எதிர்காலம்னு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துக்கு இங்க இருந்து அவர் போறாரு. போனவரு அங்க வந்து தங்கவேல் ஜெயசீலன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு வந்து அந்த கலவரத்துல அடிபட்டு அந்த காயத்தெல்லாம் காட்டுறாரு. அதற்கு பிறகு அந்த கலவரத்தால பாதிக்கப்பட்ட, அந்த துப்பாக்கி சூட்டுனால பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு ஐயா ஆணைமுத்து அவர்கள் நேர்ல போய் பார்க்கிறார். ஐயா பேரறிஞர் குணா அவர்கள், தமிழ் தேசிய பேரறிஞரான, தமிழ் தேசியவாதியான திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்கின்ற நூலை எழுதிய பேரறிஞர் குணா அவர்கள் தான் ஐயா ஆணைமுத்து அவர்கள அங்க அழைச்சிட்டு போறாரு. 2 பேரும் சேர்ந்து பயணப்பட்டு அங்க போறாங்க. போனதற்கு பிறகு அவர் அங்க பார்த்த விடயங்கள் எல்லாம் சிந்தனையாளன் இதழ்ல ஒரு நூலாகவே எழுதுறார். அதுல குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தாய்மொழியே முதல் மொழி, குதிரை மூக்கன் ராஜ்குமார் ஒழிக அப்படின்னு கோஷமிட்டார்கள் அப்படின்னு அந்த கட்டுரையில எழுதுறாரு. அந்த கட்டுரை வந்து ரொம்ப ஒரு நீண்ட கட்டுரை. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு 3 தடவை வெளியிருப்பாருன்னு என்னுடைய நினைவு. சிந்தனையாளன் இதழ் 19/8/1982 ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த கட்டுரை வந்து சிந்தனையாளன் இதழில் வெளியாகுது. அதற்கு பிறகு அது வந்து ஒரு நூலாக தொகுக்கப்பட்டுச்சு. தாய்மொழி, காவிரி நீர் உரிமை, கர்நாடக தமிழரும் தமிழக தமிழரும், திருச்சி ஆணைமுத்தையா எழுதிய இந்த நூல். இந்த நூலுமே ஒரு 100 ரூபாய்க்குள்ள தான் வரும். இந்த 2 நூலுமே அதிகபட்சம் ஒரு 150 ரூபா தான் இருக்கும். ஆனா இதை நம்ம எல்லாரும் வாங்கி வச்சுக்கணும். நமக்கு வந்து 1937, 38 நடந்த மொழிப்போர் தெரியும். 1947 நடந்த மொழி சர்ச்சை தெரியும். 1965 நடந்த மொழிப்போர் தெரியும். ஆனால் அயல் மாநிலத்தில் எல்லை பிரிவினை காரணமாக அயல் மாநிலத்தில் மாட்டிக்கொண்ட கர்நாடக தமிழர்கள் எப்படி தங்களுடைய தாய்மொழி கல்விக்காக, அந்த உரிமைக்காக போராடினார்கள். தாய்மொழி என்பது தமிழர்களின் உயிர். அந்த உரிமைக்காக எப்படி போராடினார்கள் என்பதை பத்தின 2 புத்தகம் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த 2 புத்தகம் தான் இருக்கு. அதுல ஒண்ணு கட்டுரை, இன்னொன்னு புலவர் மகிமை பாவசைக்கு எழுதினது. இதை பார்த்து சித்தராமையா 2014 சொல்றாரு, தமிழர்களிடம் இருந்தா தாய்மொழியை வந்து காப்பாத்துறது கத்துக்கணும் அப்படின்னு. அதையும் புலவர் மகிமை பாவசைக்கு அவர்கள் எழுதியிருக்கிறாரு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் எப்படியெல்லாம் இந்த தமிழர்களை ஒடுக்குவதற்காக கன்னட இனவெறியை தூண்டிவிட்டார்கள் என்றே எழுதியிருக்கிறார். நம்ம திரும்ப வருவோமே, இந்த நடிகர் ராஜ்குமார் இந்த போராட்டத்தை நடத்தியதுடைய விளைவு கர்நாடகா ஸ்தம்பித்தது. மிகப்பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அதனுடைய விளைவாக ஜூலை 20ஆம் நாள் மீண்டும் இன்னொரு அரசாணை போடப்பட்டு, முதல் அரசாணை ஏப்ரல் 30ஆம் தேதி போடப்பட்டுச்சு. அந்த ஏப்ரல்ல போடப்பட்ட அரசாணை 4 மாத போராட்டங்களுக்கு பிறகு ஜூலை மாதம் மாற்றி ஜூலை 20ஆம் தேதி இன்னொரு அரசாணை போடப்படுது. அந்த அரசாணையின் வழியாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கன்னடா ஷால் பி த சோல் லாங்குவேஜ் டு அதர் லாங்குவேஜஸ் அப்படின்னு போடுறாங்க. இதன் மூலமாக கர்நாடக தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழியினுடைய கல்வி பாதிக்கப்படுங்கிற பயந்து அப்படி நடந்துச்சு. சுட்டு கொண்டுட்டாய அந்த அரசாணையை போடுவீங்க, வீடு புகுந்து அடிச்சு கர்நாடக தமிழர்களை அச்சுறுத்தி, கன்னட பெண்களை மானபங்கப்படுத்தி, இவ்வளத்தையும் பண்ணது யார் தெரியுமா? அந்த குண்ட்ராவ் அரசு. அமைதியின் தேவதை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையிலான கர்நாடக அந்த காங்கிரஸ் தானே, எல்லாமே காங்கிரஸ் தானே. அந்த காங்கிரஸ் தான் இவ்வளவு வேலையும் பார்த்துச்சு. இத்தனைக்கும் இந்த கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த அரசியலும் ஈடுபட்டது கிடையாது. அவருக்கு எந்த அரசியல் சித்தாந்தமும் கிடையாது. ஆனால் கன்னட இனவரியை தூண்டி விட்டு தீப்பிழம்பா கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுல அவருக்கு ஒரு இன்பம். நிறைய பேர் இந்த கன்னட நடிகர் ராஜ்குமாரை வந்து ஒரு தமிழர் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் கர்நாடகாவில் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஈதிகா அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். ஈதிகான்ற சமூகம் அடிப்படையில பனை ஏறும் தொழில் செய்யக்கூடிய சமூகம். இந்த பனை ஏறும் தொழில் செய்யக்கூடிய சமூகம்ன்றதுனால இங்க இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தையும் அங்க இருக்கக்கூடிய சமூகத்தையும் சேர்த்து நிறைய பேரை வந்து அவரை வந்து தமிழர்னு நினைச்சிட்டு இருக்காங்க, புழுகுறாங்க. எனக்கு தெரிஞ்ச சவுக்கு சுந்தர் ஒரு இடத்துல சொன்னதான் நினைவு. அவர் வந்து கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஈதிகா சமூகம் தானே ஒழிய தமிழை தாய்மொழியாக கொண்ட நாடார் சமூகம் அல்ல. எந்த ஒரு பனையேறி சமூகமும் அவர் அல்ல. இது வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொன்னு என்னன்னா, கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்களுடைய பிறந்த இடம் அது எங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாளவாடி தாலுகாவில் இருக்கக்கூடிய கஜ்ஜனூர் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தையும் வைத்து இவர் தமிழர் அப்படின்னு நிறைய பேர் புளிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் உண்மை கிடையாது. ஏன்னா ஐயா வீரப்பனார் அவர்களுடைய பிறந்த ஊர் எதுன்னா கோபிநத்தம். அந்த கோபிநத்தம் எங்க இருக்குன்னா கர்நாடகாவினுடைய சாம்ராஜ் மாவட்டத்துல இருக்கு.
கொள்ளைகால் தாலுகாவை, அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தாலுகா, தமிழர்கள் வாழும் தாலுகா. அந்த கொள்ளைகால் தாலுகா எல்லை பிரிவினையின் போது கர்நாடகாவிற்கு கொடுக்கப்படுது. அதனால் அது சாமராஜநகர் மாவட்டத்தில் இணைக்கப்படுது. ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டியது. அங்க போனாலும் ஐயா வீரப்பனார் அவர்கள் தமிழ் இன உணர்வோட நடந்துகிட்டார். அதே மாதிரிதான் இந்த கன்னடனான ராஜ்குமாரும் கூட அவருடைய சொந்த ஊர் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட, ஈரோடு தளபதியாக இருந்தாலும் கூட, அவர் எப்போதும் கன்னட இனவெறியையும், கன்னட என்ன சொல்றது, ஒட்டுமொத்த இனவெறியைத்தான் மனசுல வச்சு அவர் செயல்பட்டாரு. 1991 கலவரமாச்சு. இவர் தூண்டிவிட்ட இனவெறி 1990 விஸ்வரூபம் எடுத்தது. 80களிலும் விஸ்வரூபம், 90களிலும் விஸ்வரூபம். தமிழர்களுடைய கடைகளை அடிச்சு நொறுக்கினாங்க. தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் தமிழர்களுக்கு ஓரளவு பாதுகாப்புன்ற நிலைமை இருந்தது. அதுவும் போய் தமிழர்கள் 1982 பக்கத்து மாநிலங்களுக்கு ஓடி போய் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இவ்வளத்தையும் தொடங்கி வச்சது யாருங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன். கன்னட நடிகர் ராஜ்குமார் இந்த கன்னட வெறியனை தன்னுடைய அப்பா போல கருதியவர் தான் ஐயா கமலஹாசன் அவர்கள். அவர் வீட்டுக்கு போய் அவருடைய மகன் அவரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிக்கலாமான்னு கேட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் சிவராஜ்குமார் வந்து போற இடம்லாம் சொல்றாரு. இன்டர்வியூல சொல்றாரு, மேடையில சொல்றாரு. கமலின் வந்து ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. 3 நாள் நான் குளிக்கவே இல்லை அப்படின்னு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அப்படி என்ன சார் உங்களுக்கும் அவருக்கும் அப்படி அந்த அமுதன் இளமாறன் நட்பு? கடைசியில வேட்டையாடு விளையாடு படத்துல கமலஹாசன் கேட்டதெல்லாம் நான் அவரை பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட இன வெறியர் கூட, தமிழர்களை அடித்து விரட்டக்கூடிய இன வெறியர் கூட உங்களுக்கு என்ன நட்பு வாழுது? இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் கூட சிவராஜ்குமார் கமல் சார் என்ன கூப்பிட்டாரு, கமல் சார் வந்திருந்தாரு, அதனால நாங்க போனோம். மற்றபடி அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவருடைய தனிப்பட்ட கருத்து. கமல் என் அண்ணன், அவரை யாரும் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா? சிவராஜ்குமார் சொன்னாரா? சொல்ல முடியுமா? ஆனால் சிவராஜ்குமாருடைய தம்பி புனித் ராஜ்குமார் இங்க பெரிய புனிதர், கொடை வள்ளல், இருந்துட்டு போட்டோம். தமிழர்களை சமமாக பார்க்க தெரியாத, தமிழர்கள் மீது வன்ம பார்வை கொண்ட இவர்கள் எல்லாம் நாம எதுக்கு தமிழ்நாட்டை கொண்டாடணும்? இந்த புனித் ராஜ்குமார் இன்னும் இறந்துட்டாருன்னா அவ்வளவு ஃபயர் விடுவாங்க. அவருடைய பிறந்த நாள் நினைவு நாள்ல ஃபயர் விடுவாங்க. சொந்த இனத்துக்கு உண்மையா இருக்குடா அப்படின்னு நம்ம பல வரையும் கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த ஆர்சிபி வந்து நேற்று கப்பு வின் பண்ண உடனே கர்நாடகாவில் ஒரு பெரிய பேரணி. அந்த பேரணியில வந்துட்டு ஒரு 11 பேர் இது வரைக்கும் மரணம் அடைந்திருக்கிறாங்க, சின்ன குழந்தை உட்பட. எல்லா தகவலையும் நம்ம பார்க்க முடியுது. இவ்வளவும் ரொம்ப கேவலமா இருக்குது. கர்நாடகாவில் கன்னடர்கள் என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். தக் லைஃப் படம் ஓடுதா இல்லையாங்கிறதா நமக்கு தேவையே கிடையாது. அந்த படம் ஓடுது ஓடாம நாசமா போகட்டும் அப்படின்னா நான் வந்து மே 27க்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அது நம்முடைய தன்மான பிரச்சனை ஆயிடுச்சு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் கூட நீதிபதி ஒரு 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 சார்பு எடுப்பாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா அவர் பேசுறாரு. நீங்க மொழியியல் ஆய்வாளரா? நம்ம திரும்ப கேட்க வேண்டியது இருக்கு, அந்த நீதிபதி என்ன மொழியியல் ஆய்வாளரா? நீங்க மருத்துவம் சார்ந்த ஒரு வழக்கை அணுகும் போது, விசாரிக்கும் போது, அந்த நீதிபதி விசாரிக்கும் போது ஒரு மருத்துவ நிபுணருடைய எக்ஸ்பர்ட்டுடைய ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். கேட்டுட்டு தான் அவங்க அதெல்லாம் முடிவு செய்யணும். இவர் அதே மாதிரி இது ஒரு மொழியியல் சார்ந்த பிரச்சனை தானே, நீங்க ஒரு லிங்குஸ்ட் கிட்ட கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்க வேண்டியதானே? அவரே முடிவு பண்ணிட்டாப்ல. மன்னிப்பு தானே கேட்டா என்ன, நீங்க சில கோடி சம்பாதிக்க தானே போறீங்க. ஏன் இங்க கூட தான் வந்து கேஜிஎஃப் சம்பாதிச்சது, இங்க கூட தான் காந்தாரா சம்பாதிச்சது. அதுக்காக காந்தாரா நடிகர் வந்து எங்க காலில் விழணும், இல்ல கேஜிஎஃப் யாஸ் வந்து எங்க காலில் விழணும் நாங்க கேட்டிருக்கோமா? இந்த கேஜிஎஃப் யாஸ் வந்து இங்க வந்து நாம் எல்லாம் இந்தியர்கள், தமிழ், கன்னடா அப்படி அந்த பிரிவுலாம் இருக்கக்கூடாது. இது ஒரு தடவை கர்நாடகாவில் பேச வேண்டியதானே? அப்படியெல்லாம் பேசிய அந்த கர்நாடக நடிகர்கள் இங்க இப்ப இப்ப எங்க போனாங்க? இன்னைக்கு ஆளே காணும். அதுவும் கர்நாடகாவில இருந்து இங்க வந்து என்ன கன்னடக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களோட தமிழ் நல்லா பேசுவேன். யோ என் அளவுக்கு உனக்கு தமிழ் பேச தெரியாதியா அப்படின்னு ஒரு நடிகர் சொன்னாரு. ஜஸ்ட் ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் எல்லாம் போட்டு அடிக்கடி ட்வீட் போட்டுட்டு இருப்பாப்ல பிரகாஷ் ராஜ் அவர்கள். அவருக்கு எப்படின்னா அவர் வந்து மோடி ட்ரம்பை பத்தி மட்டும் தான் பேசுவாப்ல. அதுவும் இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த குதிரைக்கு வந்து ஒரு கண்ணை கட்டி ஸ்ட்ரைட்டா பார்க்க போங்க தெரியுமா, அந்த மாதிரி. அவருக்கு இப்போதைக்கு மோடி, ட்ரம்ப் இந்த இவங்கெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியறாங்க. ட்விட்டர்ல இருக்கிறாப்ல, ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிறாரு. ஆனா நம்ம எல்லாம் வந்து அவருக்கு காணவில்லைன்னு போஸ்ட் அடிக்க வேண்டியதா இருக்கு. காணவில்லை எப்போது இருந்து? மே 27 கமல் பேசியதிலிருந்து அப்படிதான் அடிக்க வேண்டியதா இருக்கு. ஆளே காணும், வாயை திறக்க மாட்டேங்கிற.
இப்பதான் நமக்கு வந்து நாம ஒரு விஷயத்த சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. என்னை விட நீ நல்லா தமிழ் பேசுறதுக்காக நீ தமிழன் ஆயிட முடியாது. தமிழ்நாட்டுல எவன் ஒருத்தன் நான் தமிழர்களை விட நன்றாக தமிழ் பேசுவேன்னு சொல்றானோ, ஒண்ணு அவன தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறதும், இல்ல செருப்பால அடிக்கணும். என்ன நோக்கத்துல சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு. இந்த தமிழர்களை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோட சொன்னான்னா, தமிழர்களோடு போட்டி போட்டு தமிழர்களை வெற்றி பெற வேண்டும், தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்கின்ற இடத்தை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட சொன்னா அவன் செருப்பால தான் அடிக்கணும். அன்னைக்கு தயாரிப்பாளர் கவுன்சில்ல நான் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக பிரகாஷ்ராஜ் சொன்னாரு. ஒருத்தன் கேட்டிருக்கானா? எப்ப 1000 இருந்தாலும் நீ கன்னட, உன் இனத்தெல்லாம் மாத்தி பேசாத. எங்களை விட நீ நல்லா தமிழ் பேசலாம். ஆனா பிரச்சனைன்னு வந்தா நீ உன்னோட கன்னடம் சொல்லி தான் காப்பாத்திக்குவ. ஆனா நாங்க சொல்லவும் முடியாது. சொன்னா எங்க இனமே எங்களை காரி துப்பும். இந்த பிரகாஷ்ராஜ் ஈழம் வந்து பாதிக்கப்பட்ட போது, இலங்கையில மக்கள் கொல்லப்பட்ட போது அவர் வந்து பேசினார். என்ன பேசுறதுனே தெரியல. முகாம்கள்ல இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக பேசுறதா, கொல்லப்பட்ட தமிழர்களுக்காக பேசவா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிலைமையை வந்து ரொம்ப அப்படியே மனித மனசாட்சியின் மறு உருவமாக பேசினார் பிரகாஷ்ராஜ். ஆனா அப்படி பேசின பிரகாஷ்ராஜ் 2018ல தமிழர்கள் காவிரி நீர் பிரச்சனையின் போது தாக்கப்பட்டாங்கல்ல, என்ன பேசினாரு? கர்நாடக தமிழர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் சூழல் இருந்துச்சுல்ல, அப்ப என்ன பேசினாரு? பெங்களூர்ல அவர் போட்டிட்டார். ஒருத்தர் வந்து இங்க இருந்து போய் அவர் நேர்காணல் எடுக்கிறார். அந்த பேட்டியில கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நாங்க வந்து பாதுகாப்பா பாத்துக்குவோம். எந்த கன்னடரும் எந்த இனவரையும் பேச மாட்டாங்க. பிரச்சனை 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் தானே தவிர்த்து கர்நாடக தமிழர்களுக்கும் கர்நாடக கன்னடர்களுக்கும் அல்லன்னு சொல்லவே இல்லையே. இவ்வளவும் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கேள்வி நியாயமற்ற கேள்வியா நீங்க சொல்லுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்னை விட நீங்கள் நன்றாக தமிழ் பேசவில்லை. கர்நாடக தமிழர், கர்நாடக கன்னடர், ஆந்திர தெலுங்கர், கேரள மலையாளி இவங்க யாரும் நம்மை விட நன்றாக தமிழ் பேச மாட்டார்கள். 4 திரைப்படத்துல நீ நடிச்ச, நீ 400 திரைப்படத்தில் நடிச்சாலும் கூட நீ என்ன விட நல்லா தமிழ் பேச முடியாது. 4 இலக்கியத்தை படிச்சேங்கிறதுக்காக நீ என்ன விட நல்லா தமிழ் பேச முடியாது. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், தமிழன் ஒருத்தனை தவிர்த்து வேறு எவராலும் தமிழை நன்றாக பேசவே முடியாது. ஆனா சும்மா ஒரு வசனத்துக்கு சொல்லிக்கிறது, ஒரு பிரச்சாரத்துக்கு சொல்லிக்கிறது, உன்னை விட நான் நல்லா தமிழ் பேசுவேன், என்ன நீ தமிழன் இல்லை நீ எப்படி சொல்லலாம்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். என்னை விட நீ நல்லா தமிழ் பேசுறேன்னு சொல்றீல்ல, பிரச்சனைகள் ஏற்படும் போது, இந்த கர்நாடகாவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குல்ல, இந்த பிரச்சனையின் போது நான் தமிழர்களை விட நன்றாக தமிழ் பேசுவேன், நான் தமிழன் தான். கர்நாடகாவில் எந்த கன்னடனாவது எந்த தமிழையாவது தாக்கணும்னு நினைச்சா முதல்ல என்ன தாக்குங்கடா அப்படின்னு சொல்லி சட்டையை கழட்டி நெஞ்ச காமிச்சு நிக்க வேண்டியதானே? நிக்க முடியாதுல்ல. என்ன ஆகும் தெரியல அவருக்கு. அதாவது அவருடைய படம் ஓடாம போகும், அவர் வீட்டை கல்லுட்டு அடிப்பாங்க, அவர் காரை தீ வச்சு கொளுத்துவாங்க, இவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனை. இதையே அவரால் எதிர்கொள்ள முடியலன்னா தமிழனா வாழ்றதே கஷ்டம் கர்நாடகாவில். அவர் சொல்லுவாரா? நான் சவால் விடுறேன், பிரகாஷ்ராஜ் சொந்த ஊர்ல கர்நாடகாவில் அவர் தன்னை தமிழன் என்று சொல்லிக்கொண்டு பொது வெளியில நிக்கட்டும், நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். முடியாது, சத்தியமா முடியாது. பிரச்சனைகள் வரும்போது ஓடி ஒழியக்கூடிய கோழைக்கு எதுக்கு தமிழன் என்ற பட்டம், தமிழன் என்ற திரை, தமிழன் என்ற முகமூடி? இவ்வளவும் ஆற்றாமையினுடைய வெளிப்பாடல்ல, கொதிப்பு. அன்றைக்கு நம்முடைய சியான் வீரப்பன் இருந்தாரு. அவர் வந்து நமக்காக கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர்களை ஒரு 108 நாள் அன்னவாரு வாங்க வனவாசம் போயிட்டு வருவோம்னு சொல்லி கூட்டிட்டு போனாப்ல. இப்ப கூட்டிட்டு போக ஆள் இல்ல, சியானும் இல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் தான் இருக்கிறாரு. திரும்ப அதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அந்த பிரச்சனையில நியாயமாக தம்முடைய குரலை எழுப்பி இருக்கிறாரு. தமிழர்களின் குரலாக என்றைக்கும் ஒரு தமிழனால் தான் ஒழிக்க முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வு மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு. முதலமைச்சர் பேசல, துணை முதலமைச்சர் பேசல, அங்க இருக்கக்கூடிய சித்தராமையா பேசுறாரு, விஜயேந்திர எடியூரப்பா பாஜகவுடைய தலைவர் பேசுறாரு, இவ்வளவு பேரும் பேசுறாங்க. ஒருத்தர் வாய்தர்கள் எங்க இருந்து? அண்ணன் சீமானும் ஐயா அன்புமணி அவர்களும் தமிழர்கள் தான் இங்க பேச வேண்டியதா இருக்கு. திருமாவளவன் பேசுறாரு, திருமாவளவன் விமுக்த சிறுத்தாளுன்னு ஒரு கட்சி இருக்குல்ல கர்நாடகாவில், அங்க போய் பேச முடியுமா? அவர் போய் இந்த நாடாளுமன்றத்திற்கு போய் தழிவு கொண்டாரு. கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல முடியுமா? அவருடைய இனவரியை கண்டிக்க முடியுமா? இங்க இருந்து போனாரு அண்ணாமலை, தேஜஸ்வி சூர்யாவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு, அங்க சொல்லியிருக்க முடியுமா அவரால? நண்பர் தேஜஸ்வி சூர்யா, அங்க இருக்கக்கூடிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, சொல்ல முடியுமா அவரால? சொல்ல முடியாது. விஜயேந்திர எடியூரப்பாவை கண்டிக்கிறேன் நீங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையாவது சொல்ல முடியுமா? நயினார் நாகேந்திரனால சொல்ல முடியுமா?
குமரி ஆனந்தன் ஐயா தப்பா ஒருத்தருக்கு பேர் வச்சுட்டு போயிட்டாரு. கர்நாடக இசைன்னு பேர் வைக்க வேண்டிய ஒருத்தருக்கு தமிழ் இசைன்னு பேர் வச்சிருக்காரு. மன்னிப்பு தானே, கேட்டா போச்சு. கேட்க வேண்டியது தானே. அக்கா தமிழிசை சொல்றாங்க, உங்களை அக்கான்னு கூப்பிடுறதுக்கு நான் அன்னைக்கு தான் உண்மையா வருத்தப்படுறேன். அவமானமா இருக்கு. உங்க அப்பா உங்களுக்கு கர்நாடக இசைன்னு தான் பேர் வச்சிருக்கான். தமிழர்கள் நிறைய பேர் கர்நாடக இசையை தமிழ் இசையை நம்பின மாதிரி உங்க அப்பாவும் உங்களை தமிழ் இசையை நம்பிட்டாரு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாங்க வந்து அக்கா அக்கான்னு நினைச்ச உங்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் கேட்கக்கூடிய சூழலுக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். அதனால இதுல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பதிலடி கொடுக்கணும்னா, சித்தராமையா உங்க மேல விசாரிக்கலாம்னு கவர்னர் வந்து ஒரு வழக்குல அனுமதி கொடுத்தாரு, ஊழல் வழக்கு, மூடா ஸ்கேம். அதெல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு கர்நாடகாவினுடைய அபிஷியல் லாங்குவேஜாக கன்னடத்தை மாற்றி விட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு நம்ம அவருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஓவரா கொடுத்த காசை விட ரொம்ப ஓவரா கூவினாப்புல வேற யாரும் கிடையாது, எடியூரப்பா, இனவெறியின் எடியூரப்பாவினுடைய மகனான ஐயா விஜயேந்திர எடியூரப்பா அவர்கள், பாஜகவுடைய தலைவர், வாரிசு அரசியல்வாதி, வாரிசு. அவர் என்ன சொல்றாரு, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அவர் பேசுறாப்புல. விஜயேந்திர எடியூரப்பாவுக்கு நம்ம என்ன கேட்க வேண்டியதா இருக்கு? எடியூரப்பா, விஜயேந்திராஜி, நீங்க அதெல்லாம் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க அப்பா எடியூரப்பா மேல வந்து ஒரு போக்சோ வழக்கு இருந்துச்சு. இந்த கண்டிஷன் பில் கொடுத்துருக்காங்க, வெளியூருக்கு கூட போக முடியல, கொஞ்சம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தளர்த்தி விடுங்க, அந்த கட்டுப்பாடு எல்லாம் தளர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட நீதிமன்றத்துல கேட்டார்ல. அதெல்லாம் என்னாச்சு? சரியாயிடுச்சா? போக்சோ வழக்குல சரியாயிடுச்சா? எடியூரப்பாஜி வெளியே வந்துருவாப்லையா? ட்ரையல் எப்ப முடியும்? ஜெயிலுக்கு எதுவும் போயிட மாட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன தெரிஞ்சுக்கணும்னு அவருடைய நலன் மேல எனக்கு அவ்வளவு வைக்கிறேன். அதனால கேட்டுன்னு நினைச்சேன், கேட்டுட்டேன். மற்றபடி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எவரேனும் தமிழர்கள் மீது கை வைத்தால் நாங்க இன்னைக்கு சொல்றோம், இங்க இருக்கக்கூடிய ஒரு கன்னடர் தாக்கப்பட மாட்டாரு, இங்க இருக்கக்கூடிய ஒரு கன்னட நிறுவனம் தாக்கப்படாது. ஏன்னா இனவெறியற்ற ஒரு மாண்புமைந்த கூட்டம் இது, ஒரு மாந்தநேயமிக்க கூட்டம் இது. அடிச்சுதான் எங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா அதுக்காக விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பொம்மையாக இருக்கலாம், கையாளாக இருக்கலாம், லாய்க்கற்றவர்களாக இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் தமிழர்களாகிய நாங்க கேட்போம். சரி, இதுல இறுதியாக நம்ம இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல தொடக்கமே ஐயா ராஜ்குமார் அவர்கள் தானே. ஐயா ராஜ்குமார் அவர்கள் என்ன பண்ணாரு? நான் சொன்ன இவ்வளவு இனவெறி வேலைகளையும் செய்ததுக்கு பிறகு அப்பவும் ஒரு இனவெறி அடங்கல. நம்ம சீயா வீரப்பனார் ஐயா வாங்க அன்னவாரு வனவாசம் போகலாம் 108 நாள் கூட்டிட்டு போயிட்டு 2001 விட்டுட்டார். விட்டதுக்கு பிறகும் இனவெறி திமிர அடங்காம 2004ஆம் ஆண்டு வீர் ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட திரைப்படம், ஷாருக் கான் நடிச்ச ஒரு கன்னட திரைப்படம், அது கர்நாடகாவில் நல்லா ஓடிடுச்சு. அதனால கன்னட திரைப்படங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு போராட்டத்தை பண்ணி கர்நாடகாவில் கர்நாடக திரைப்படம் தான், கன்னட திரைப்படங்கள் தான் திரையிடப்படணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன் வச்சாரு. ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு போராட்டம் பண்ணார். 2006 செத்துட்டாரு. 2004 இந்த போராட்டம் சாவறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட கன்னட இனவெறி திரைத்துறைக்குள்ளேயும் நுழைத்து விட்டுதான் ராஜ்குமார் செத்து போயிருக்கு. அதனாலதான் சொன்னேன், இதுக்கெல்லாம் தொடக்கம் ராஜ்குமார் தான். கமலஹாசன் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா அதற்கு அவர் அப்பா போல கருதிய ராஜ்குமார் தான் காரணம். அவர் தான் காரணம். திரைப்படங்கள்ல இனவெறியை பார்க்க வேண்டும் என்பதை முதல்ல கர்நாடகாவில் தொடங்கி வச்சவர் தான். 1996லயே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திரையரங்கும் 12 வாரங்களுக்கு குறையாமல் கன்னட திரைப்படங்களை திரையிட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதற்கு காரணமும் ஐயா ராஜ்குமார் அவர்கள் தான், அவருடைய இனவெறி போராட்டங்கள் தான். அதற்கு பிறகு கர்நாடக உயர்நீதிமன்றமே அந்த சட்டம் செல்லாது என்று அதை நீக்கிவிட்டது. இப்போ 2004 அந்த சட்டத்தை திரும்ப கொண்டு வரணும் போராட்டம் பண்ணார்ல. 4000 பேர் அடங்கி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு முன்னாடி நான் எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் சட்டம் கொண்டு வந்தே ஆகணும், கன்னட திரைப்படங்கள் அவ்வளவு நெளிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு பேசுறாரு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த கேஜிஎஃப்பையும் காந்தாராவையும் இந்த இடத்துல திரையிடலாம்னு எவன் அழுதான்? அதுலயே 2 பாகம் கேஜிஎஃப் எனக்கு தெரிஞ்சு, 3வது பாகம் வேற வரப்போகுது சொன்ன மாதிரி ஞாபகம். இந்த கருமம் பிடிச்ச படத்தெல்லாம் பார்க்கலன்னு எவன் அழுதான்? எவன் ஒப்பாரி வச்சான்? இப்படி வந்து நம்ம பல கேள்விகளை கேட்க வேண்டியதா இருக்கு. அதனால இந்த கன்னட இனவெறி, தமிழர்கள் தாக்கப்பட்ட அந்த இனவெறி சம்பவம் 2 புத்தகங்களை நினைவுபடுத்துறது அதைத்தான்.
90 கலவரமாக இருக்கட்டும், தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட சாவன்சித்த ஐயா ராஜ்குமார் அவர்கள் உருவாக்கி விட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. இனிமேலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நடிகரும் இங்க நடிக்க வரக்கூடாது. தனுஷ் படமா இருக்கட்டும், அவருடைய மாமனார் ரஜினிகாந்துடைய திரைப்படமா இருக்கட்டும், கேப்டன் மில்லர் படத்துல ஒரு நடிகர் வராரு, அதே மாதிரி இன்னொரு நடிகர் வராரு, சிவராஜ்குமாரே ஜெயிலர்ல வராரு. இந்த நடிகர்களை இனிமேல தமிழ் திரைப்படங்கள்ல நடிக்க விடக்கூடாது. ஜெயிலர் படத்துல ஒரு முண்டம் நடிச்சது, அந்த முண்டம் பேரு விநாயகர்னு ஒரு முண்டம். உம்மன் சாண்டி இறந்து போன போது அவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு பேசினார். கேரளாவில் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரே காரணத்துக்காக உம்மன் சாண்டியை அவமதித்தான் அந்த முண்டம். கடைசியில தண்ணியை போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டு முண்டமாக கிடந்துச்சு அந்த முண்டம். ஸோ இவ்வளவுதான். அதனாலதான் நான் முண்டம் சொன்னேன், வேற எதுக்காக நான் முண்டம் சொல்லல. முண்டமாக கிடந்ததுனால ஒரு முண்டம். ஸோ இவ்வளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்து மாநிலங்களில் தமிழன் என்ற பெயரை சொல்வதற்கே நம்ம பயப்படணும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய கன்னடர்கள் அமைப்பு வச்சு நடத்தலாம், அசோசியேஷன் வச்சுக்கலாம், விழாக்கள் நடத்தலாம், நிறுவனங்கள் நடத்தலாம். கன்னடர்கள் வந்து தங்களுக்கான அமைச்சரவை பிரதிநிதித்துவத்தை கோரலாம். கர்நாடகாவை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால கர்நாடக தமிழர்கள் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட வரைக்கும் அங்க ஆக முடியல. கடந்த வருடம் கர்நாடக வாழ் தமிழர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்துடைய மாநாடு நடைபெறுது. அந்த மாநாடுக்கு அண்ணன் சீமான் அவர்கள், பாமக, விசிக எல்லா கட்சியுமே வாழ்த்து தெரிவிச்சாங்க. அந்த மாநாட்டுல ஒரு தீர்மானம் போடுறாங்க, கன்னடர் அல்லாதவர்கள் மன்னிக்கணும், வெளிமாநில தமிழர்களுக்கு 5 விழுக்காடு அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். வெளிமாநில தமிழர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புல 5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இதை கேட்டோன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, ஓகே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அவங்க வந்து 5 விழுக்காடு அரசு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வழங்கணும் தீர்மானம் போட்டிருக்காங்க போல. அதெல்லாம் கிடையாது. வெளிமாநில தமிழர்களுக்கு, கர்நாடக வாழ் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுல நாம 5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கணும் அரசு வேலை வாய்ப்புல. இதே மாதிரி கர்நாடகாவில் வந்து தமிழ்நாடு வாழ் வெளிமாநில கன்னடர்கள், தமிழ்நாடு வாழ் கன்னடர்கள், ஆந்திர வாழ் கன்னடர்கள், கேரள வாழ் கன்னடர்கள், இவங்க எல்லாத்துக்கும் கர்நாடகாவில் வேலை வாய்ப்பு வழங்குறதுக்காக நீங்க ஒரு சட்டம் போடுங்க அப்படின்னு தீர்மானம் போட சொன்னா எவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு? நியாயமா இருக்குமா? ஒருவர் எந்த மாநிலத்துல வாழ்றாங்களோ அந்த மாநிலத்துல தான் இடஒதுக்கீடு வழங்கப்படணும். ஆனா கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இன வெறியினுடைய வெளிப்பாடா அந்த கர்நாடகாவில் தமிழர் கன்னடர் ஒற்றுமை மாநாடு. எப்படி இப்ப இதான் ஒற்றுமையா? பெங்களூர்ல ஒரு தமிழர் மேயரா வர்றாருன்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு மேயர்னு சட்டம் கொண்டு வந்தவனுங்க தான் அவனுக்கு. முழுக்க முழுக்க பச்சை இனவெறியர்கள். அதனால இந்த இனவெறியெல்லாம் தீர கர்நாடகாவை ஒரு கர்நாடக வாழ் தமிழர் ஆட்சி செய்யணும். இதுக்கு முன்னாடி துளுவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. கர்நாடக வாழ் தமிழர் ஒருவர் கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக ஆக வேண்டும். ஏன் ராஜ்புத்தா இருந்த தரம் சிங் வந்து கர்நாடகாவை ஆளல? அவர் கர்நாடக முதலமைச்சராக இருந்தார். அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் கர்நாடக முதலமைச்சராக வேண்டும். ஏன்னா எல்லாரும் திராவிடர்கள் சொல்லுவாங்க இல்ல, நம்மளும் அப்படி கேட்போம். நாம திராவிடர்கள் அல்ல, ஆனா அவங்க சொல்றதுக்காக சித்தராமையாவுக்கு நாமும் சொல்லுவோம், ஐயா சித்தராமையா, நாங்கள்லாம் நம்ம எல்லாருமே திராவிடர்கள், நாங்க திராவிட தமிழர்கள், நீங்க திராவிட கன்னடர்கள். எங்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கன்னடராக இருந்து தமிழ்நாட்டை ஆண்டது போல தமிழர்களாகிய எங்களுக்கும் கர்நாடகாவை ஆள முழு உரிமை உண்டு. அதனால அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்நாடக வாழ் தமிழர்களை போற்றி போலணும். நீங்க கர்நாடக வாழ் தமிழர்களை நீங்க அரசியல் தலைவராக மாத்தணும் அப்படின்னு எல்லாவற்றையும் ஐயா சித்தராமையாவுக்கு சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு லைவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வழியோடு நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம். ஓகே, கேள்வி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால எல்லோரும் இந்த காணொலிகளை எல்லா நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. குறிப்பாக கிரிக்கெட் முக்கியம் கிடையாது, கிரிக்கெட் சோறு போடாது, படம் சோறு போடாது, நம்முடைய தன்மானம் ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து தோக்குதா வெற்றி பெறுதாங்கிறது இப்பதான் கேள்விக்குறி. ஏன்னா அந்த படம் தோத்தா தமிழர்களின் தன்மானம் தோற்று விட்டதா. இன்னைக்கு கமலஹாசன் மே 17ஆம் தேதி தான் இந்த ட்ரெய்லரை விட்டாரு. நான் அந்த ட்ரெய்லர் கூட பார்க்கல. இப்போ இந்த லைவுக்கு வரதுக்கு முன்னாடி தான் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்தேன். அதுல வந்து மே 17ஆம் தேதி விடுவதற்கான காரணம் என்ன?
கமலஹாசன் ஒரு தமிழின பற்றாளர்லாம் கிடையாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த திரைப்படம் தமிழர்களுடைய மான பிரச்சனையாக, தன்மான பிரச்சனையாக மாறி நிக்குது. ஒருவேளை கமலஹாசன் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது தமிழர்களின் தலைகுனிவா தான் இருக்கும். தமிழர்களுக்கு பெருத்த அவமானமா இருக்கும். தமிழ் இனம் கேட்கனாதியற்ற அவமான இனம், அனாதை இனம். அந்த அனாதையான இனத்தை யாரு வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் இழிவுபடுத்தலாம். எந்த தவறும் செய்யலைனாலும் கூட அவர்கள் இழிவுபடுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அந்த மன்னிப்பு அந்த ஒரு மன்னிப்பு, அந்த ஒரு நிகழ்வு வழங்கிடும். அதனால கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னது அவருடைய தனி மனித என்ன சொல்றது ஒரு ஆணவமா இருந்தாலும் கூட அது ஒரு விதத்தில் நம்முடைய இன உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. உலகின் பார்வைக்கு அது நம்முடைய இன உணர்வாகத்தான் தெரியும். அதனால இந்த திரைப்படம் தோல்வியடையக்கூடாது. தமிழர்களை தலைகுனிய விடாமல் செய்த ஒரு திரைப்படம் தோற்றுவிட்டது. அது தன்னுடைய வசூலை இழந்து விட்டது. அது தன்னுடைய வருமானத்தை இழந்து விட்டது. தமிழர்களின் இனமானம் கற்க முயற்சி செய்தால் தமிழர்களுக்கான அந்த வருமானம் கிடைக்காது. அப்படிங்கிற சூழலை வெற்றி பெறணும்னா நாம் எல்லாரும் இந்த தக்லைஃப் திரைப்படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும். நான் எந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணது கிடையாது. நானே பெரும்பாலான திரைப்படங்களை தியேட்டர்ல பார்த்தது கிடையாது. பெரும்பாலான திரைப்படங்களுக்கு நானே ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு தான் போவேன். அது தியேட்டர்ல இல்லைனா கூட நானே மொபைல்ல தான் பார்ப்பேன். ஆனாலும் கூட இந்த திரைப்படம் நம்முடைய மான பிரச்சனையானதுனால இந்த திரைப்படத்துக்கு எல்லா தமிழர்களும் போனோம். நாம போய் இந்த திரைப்படத்திற்கு சாதாரணமா வரக்கூடிய இந்த திரைப்படம் நஷ்டம் இல்லை அப்படிங்கிற நிலைமை அடைஞ்சா போதும். பெரிய லாபம் கொட்டி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் நஷ்டம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டாருங்க அப்படிங்கிற நிலைமை அவர் அடைஞ்சா போதும். உலகில் இருக்கக்கூடிய 15 கோடி தமிழர்களும் இந்த திரைப்படத்தை வெற்றி பெற செய்யணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு. அதையே தமிழனான நானும், தமிழ் தேசியவாதியான நானும் முன்மொழிகிறேன். மீண்டும் இன்னொரு லைவ்ல சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வலையொலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.